இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட கள நிலவரம் என்ன, எந்தெந்த பகுதிகளில் சண்டை நடக்குது, கூடவே எந்தெந்த பகுதிகளில் யார் யாரெல்லாம் முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிற தெளிவா இந்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போதுக்குன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வாட்ஸ்அப்போட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தாரு, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களால ட்ராக் பண்ணிக்க முடியும் தினமும் போடக்கூடிய பதிவுகள் நீங்க பாத்துட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. செந்தில் டி கோஸ்லி தொடர்ந்து வீடியோ பதிவுகள் போட்டிருக்கோம் இல்லையா, சோ அந்த சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட் எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். கள நிலவரத்தை பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடக்கக்கூடிய சில முக்கியமான ஈவெண்ட்ஸை பார்த்தலாம். ஃபர்ஸ்ட், உக்ரைன் ரஷ்யாக்குள்ள மொத்தம் 188 ட்ரோன்களை வந்து தாக்குதல் பண்றதுக்காக அனுப்பி விட்டுருக்காங்க. இதுல சில இடங்கள்ல தாக்குதல் நடந்திருக்கு, பல ட்ரோன்களை தடுத்து நிறுத்திக்கிறாங்க. அதுல மிக முக்கியமான தாக்குதல் ரஷ்யாவோட திவர் ஓப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய தாக்குதல் தான். ஏன்னா இங்க ரஷ்யாவோட ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் இருக்கு, அது மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது, இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டேஷன் மேல ஒரு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. சோ இது ரெண்டும் மிகப்பெரிய தாக்குதல் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. சில நேரங்கள் இந்த பகுதியில் கரண்ட் கட் இருந்திருக்கு, பட் ஆனா அதை ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற போல தகவல் வந்துட்டு இருக்கு. ரெண்டாவது, மாஸ்கோ ஓப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பவர் பிளான்ட் மேல தாக்குதல் பண்ணலாம் அப்படிங்கிறது போல ட்ரை பண்ணிக்கிறாங்க, இங்க இருக்கக்கூடிய பவர் பிளான்ட். பட் ஆனா அது துரதிருஷ்டவசமா மக்கள் வாழும் பகுதியில் போய் விழுந்து வெடிச்சிருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இதுக்கான வீடியோ பதிவு சைடில் லோட் ஆயிருக்கும். ஆக்சுவலா இந்த செய்தியை நம்ம ஆல்ரெடி செந்தில் டீகோஸ்ல பார்த்துருப்போம், பட் இருந்தாலும் எந்த பகுதி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இந்த பகுதியில் தாக்குதல் நடந்திருக்கு. இப்போ நம்ம கள நிலவரத்துக்கு போயிடலாம். ரெண்டாவது, புது ஃப்ராண்ட்டை ரஷ்யா தரப்பு வந்து ஓபன் பண்ணிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாஃப் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, இந்த கெர்சன் பகுதியில் சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல ஜெனரல் ஸ்டாஃப் தரப்பு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் 2 நாளா தொடர்ந்து ரஷ்யா தரப்புல இருந்தும் வியர்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. என்ன நடக்குது இந்த பகுதியில் அப்படின்னு எல்லாரும் விட்டு நோக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட் லைன் லோட் பண்ணும்போது தெரியும். ஆக்சுவலா இன்னைக்கு 1ஆம் தேதி வரக்கூடிய ஸ்டேட்மெண்டின் அடிப்படையில் உக்ரைனியன்ஸ் இந்த ஜெமின் விக்கா இருக்கு இல்லையா, அதாவது இந்த பகுதி, இந்த ஜெமின் விக்கால வந்து பாத்தீங்கன்னா அதிகமான உக்ரைனியன் ட்ரூப்ஸ் இருந்தாங்க. சோ அதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டு அது மேல தாக்குதல் பண்ணோம். மெரைன் பிரிகேடு, மவுண்டைன் அசால்ட் பிரிகேடு, இது போல பல பிரிகேட்ஸ் வந்து தாக்குதல் பண்ணியிருக்கிறோம், இழப்புகள் உக்ரைனுக்கு ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நேத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனியன் தரப்புல இருந்து இங்க இருக்கக்கூடிய இந்த பிரெடினோவிஸ்க் இருக்கு இல்லையா, சோ இந்த பகுதியில் தாக்குதல் நடந்திருக்கு, சண்டை நடந்திருக்கு அப்படிங்க சொல்லிக்கிறாங்க. தாக்குதல் வேற, சண்டை நடந்திருக்கு அப்படிங்க சொல்லிக்கிறாங்க. பட் ஆனா சில அனலிஸ்ட் தரப்புல இருந்து இருப்பாங்க இல்லையா, மேப் போடக்கூடிய யூடியூபர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்க தரப்புல இருந்து என்ன கருத்துக்கள் வருது அப்படின்னா, இந்த ஜாச்சா பகுதியை சமீபத்துல ரஷ்ய தரப்புல இருந்து மீட் எடுத்தாங்க இல்லையா, சோ அதே போல இந்த ஏரியா ஃபுல்லுமே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும், அதாவது இப்ப மார்க் பண்ணக்கூடிய பகுதிகள், சோ இது எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்ன்றதுக்காக ஒருவேளை தாக்குதல் பண்ணிருக்கலாம். மேபி இந்த தாச்சா பகுதியில இருந்து பக்கவாட்டு தாக்குதல் பண்ணிருக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த பிஷ்னிஷா இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு தாக்குதல் பண்ணிருக்கலாம் அப்படிங்க சொல்லப்பட்டு வருது. மேபி பாசிபிளி இந்த பகுதிகளில் தாக்குதல் நடந்திருக்கலாம் அப்படிங்க சொல்றாங்க. என்ன ஏதுன்னு தெரியல, எக்ஸாக்ட்டா தகவல்கள் வந்துச்சுன்னா தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இந்த பகுதியில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்ட்டு. சோ இந்த கர்சன் பகுதியும் கொஞ்சம் வர்னரபிளா தான் இருக்கு இருதரப்புலயும் அப்படிங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா. சோ அடுத்தது அப்படியே கொஞ்சம் மேல போனோம் அப்படின்னா இந்த ஜாப்ரோசிஷியா பகுதியில் இருக்கக்கூடிய ரோபோதைனி, இந்த ரோபோதைனிலையும் மாறி மாறியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சைடு அதாவது ரஷ்யன்ஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டு வருதுன்னா, சண்டை இந்த நெஸ்ட்ரினிக்கால இருந்து சண்டை நடந்துகிட்டு இருக்கு இந்த பகுதியை நோக்கி, இந்த ஒரிகவ் நோக்கி, எப்படி சொல்றது, இடது பக்கத்துல ரோபோதைனியோட இடது பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்க சொல்றாங்க. ஆனா உக்ரைனியன் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரோபோதைனியோட வலது பகுதியில் சண்டை நடக்குது. ரெட் கலர்ல மார்க் பண்றது எல்லாமே ரஷ்யாவை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு, எல்லோ கலர்ல மார்க் பண்ணது எல்லாமே உக்ரைனை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு. சோ இந்த ரோபோதைனியோட வலது பக்கத்துல வந்து சண்டை நடந்துட்டு இருக்கிறதா உக்ரைனியன் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. சோ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. இரு தரப்புல சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்ககிட்ட சொல்லியாச்சு. சோ அப்படியே கொஞ்சம் மேல போனோம்னா அடுத்த டொனஸ்க் ஓப்லாஸ்ட். இந்த டொனஸ்க் ஓப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய உக்லிடார், இந்த உக்லிடார்ல நேத்திக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சிர்ஸ்கி அவர்கள்கிட்ட இருந்து இந்த 72வது பிரிகேட வந்து ரீடிப்ளாய் பண்றோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஆக்சுவலா இது கர்ஸ்க் பகுதி அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லப்பட்டு வந்திருந்தது இனிஷியலா. ஆனா இது கர்ஸ்க் பகுதிக்காக இருக்காது, மேபி இந்த பக்ரோஸ்க் பகுதியை நோக்கி டிஃபெண்ட் பண்றதுக்காக அனுப்பலாம். ஏன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிரிகேட் இல்லையா, 2 வருஷமா ரஷ்யாவை இந்த பகுதியில் தடுத்து நிறுத்தி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரிகேட், மிக பவர்ஃபுல்லான பிரிகேட், சூப்பர் ஹீரோஸ் வச்சுக்கலாமா. உக்ரைனோட சூப்பர் ஹீரோஸை இப்போ ரீடிப்ளை பண்றாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னே ரஷ்ய தரப்பின் சைடில் ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும், செந்தில் டீகோஸ்லயே பார்த்துருப்போம். பட் ஆனால் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா உக்லிடார்ல நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வரக்கூடிய செய்திகள் அடிப்படையில் இந்த உக்லிடாரை ரஷ்ய தரப்பின் ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. கூடிய சீக்கிரத்தில் மேபி 1-2 டேஸ்க்குள்ள இந்த பகுதி முழுவதுமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது.
மேப்ல பார்க்கும்போது தெரியும். சோ இந்த உக்லிடார் பகுதி தான் ஆல்ரெடி இங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. கூடிய சீக்கிரம் இது விழுந்துருச்சு அப்படின்னா மேபி ஈஸியா ரஷ்ய தரப்புல இருந்து ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுத்து இந்த போஹான்விகா இருக்கு இல்லையா, சோ அதை நோக்கி போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. நடக்குதா என்ன அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். சோ அப்படியே மேல போன இந்த உடையினிலே சண்டை நடந்துட்டு இருக்கு, ஸ்டார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்ஷ்னோரிஃப்காவோட புறநகரங்கள்ல இருந்து ரஷ்ய தரப்பு வந்து முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது இந்த டைரக்ஷன்ல முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது ஆல்ரெடி உக்ரைன் தரப்புல அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, இங்க இருக்கக்கூடிய ரயில்வே லைன்ஸை பயன்படுத்துறாங்க ரஷ்யன்ஸ். இந்த ரயில்வே லைன்ஸை பயன்படுத்தி முன்னேறதுல ரொம்ப திறமசாலி, ஏன்னா பல இடங்கள்ல இது போல முன்னேறி இருக்காங்க. அது அதிக அளவுல ரஷ்யன்ஸ்க்கு கை கொடுக்கவும் செஞ்சிருக்கு. சோ அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த கர்ஷ்னோரிஃப்காவோட புறநகரங்கள்ல ரஷ்யர்கள் வந்தாங்க, அதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், அதனால அவங்க மேல தாக்குதல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் உக்ரைன் தரப்புல இருந்து எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. சைடுல வீடியோ பதிவுகளோட இருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும். சோ தாக்குதல் உக்ரைன் தரப்புல இருந்து நடக்குது. மேபி இந்த பகுதியில இருந்து ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுக்கலாம் ரஷ்ய தரப்புல இருந்து, இந்த ஹவுஸ்லே நோக்கி போறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அடுத்தது குராஹவ். இந்த கர்ஷ்னோரிஃப்கால இருந்து கொஞ்சம் மேல இருக்கு, இப்போதைக்கு இது கொஞ்சம் சேஃபா தான் இருக்கு. பட் ஆனா இந்த ரஷ்யாவோட பவர் பிளான்ஸ் அடிச்சிருந்தாங்க இல்லையா, நம்ம செந்தல் டீகோஸ்ல பார்த்திருப்போம். சோ ரஷ்யாவோட பவர் பிளான்ஸ் அடிச்சிருந்தாங்க இல்லையா, சோ இது பழிவாங்கும் நடவடிக்கையா இல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிலிட்டரி ஆக்டிவிட்டிஸை கம்மி பண்றதுக்கான்னு தெரியல. குராஹாவில் இருக்கக்கூடிய அந்த பவர் பிளான்ட் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் குறிப்பா டர்பைன்ஸ்ல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ப்ரிசைஸ் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது போல உக்ரைனியன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட சார்ட்ஸ்லாம் வச்சு பார்த்துக்கும் போது நம்மளால புரிஞ்சு முடியுது. அதுக்கான வீடியோ பதிவு சைடில் லோட் ஆயிருக்கும். ஸோ ஒரு மிகப்பெரிய இழப்பு உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கு. திரும்பவும் ஒரு பவர் பிளான்ட் போயிருக்காங்க கையை விட்டு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த பகுதி எங்க இருக்கு அப்படின்னா ஆக்சுவலா கர்ஷ்னோரிஃப்கான்றது இங்க இருக்கு. ஸோ அதோட கொஞ்சம் அப்படியே மேல வந்தீங்க அப்படின்னா இந்த குராஹவ். ஸோ அந்த குராஹவோட டீக்டெக்கோட பவர் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கு. இந்த பகுதியில் ஒரு தாக்குதல் நடந்ததா சொல்லப்பட்டு வருது. அதுக்கான வீடியோ பதிவு நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. ஸோ அப்படியே கொஞ்சம் மேல வந்தோம் அப்படின்னா இந்த உக்ரைன்ஸ்கியா இருக்குல்ல, இந்த பகுதியில சண்டை நடந்திருக்கு. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இந்த பகுதியில சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆக்சுவலா ரஷ்யன்ஸ் இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல லோக்கல் சோர்சஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு வீடியோ பதிவு வந்திருக்கு. ஸோ இந்த லிஷ்விகான்றது கம்ப்ளீட்டா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த மரவரிசைகளை ஆல்ரெடி ரஷ்ய வீரர்கள் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு உக்ரைனியன் தரப்பு சொல்லியிருக்காங்க. மேபி ரஷ்யா இந்த மரவரிசைகள்ல இருந்து லிஷ்விகாவை பிடிச்சிருக்கலாம். அது கூடவே இந்த தொல்விகா இருக்கு இல்லையா, சோ அது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு இருக்காங்க. மேபி இந்த ரோட்ஸை பயன்படுத்தி லிஷ்விகாவை பிடிச்சிருக்கலாம். சோ இதை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்ததுனால இப்போ உக்ரைன்ஸ்காவை அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது போல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது எப்படிப்பா சண்டை நடக்குது நீ சொல்ற அப்படின்னா சைட்ல ஒரு வீடியோ பதிவு லோட இருக்கும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத அந்த சத்தம் கேட்கும் இல்லையா. சோ அந்த பகுதியோட என்ட்ரன்ஸ்ல கொஞ்சம் சேஃபான பகுதியில் நின்றுட்டு அங்க இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் இந்த பிரஸ்ல இருப்பாங்க இல்லையா, சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பதிவு எடுத்து போட்டிருக்காங்க. வாலண்டியர்ஸ் தான் லைக் யூடியூபர்ஸ் மாதிரி பல நபர்கள் இருக்காங்க இல்லையா. இந்த வார் டைமை வந்து எக்ஸாக்டா வீடியோ பதிவுகள் எடுத்து போறது, பிளாக் பண்ணி போறது, இது போல ஆளுங்க இருப்பாங்க இல்லையா. சோ அது போல ஒரு ஆள் தான். சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இது போல வீடியோ பதிவுகள் எடுத்து இந்த பகுதியில சண்டை நடந்துட்டு இருக்கு, இந்த டைரக்ஷன்ல ரஷ்யன்ஸ் வராங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இல்ல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த பகுதியை தடுத்து நிறுத்ததுக்கு பேரியர்ஸோ இல்ல பெருமளவுல உக்ரைனோட வீரர்களோ அந்த பகுதியில கிடையாது. ஸோ ஈஸியா ரஷ்யன்ஸ் இந்த பகுதியில உள்ள ஊடுருவி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இதோட புறநகரங்கள்ல சண்டை நடந்துகிட்டு இருக்கு. எஜ் பொசிஷன்ஸ்ல ஒன்ஸ் அங்கிருந்து உக்ரைனியன்ஸ் பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஈஸியா உள்ள வந்துடலாம் அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய இந்த உக்ரைனியன்ஸ் தான். அவங்க இப்போதைக்கு ரஷ்யன்ஸ் வந்துட்டா ரஷ்யன்ஸா மாறிடுவாங்க இல்லையா. ஸோ ஏன்னா அங்க இருக்கவங்கள ரஷ்யன்ஸ் பேசுறவங்க தான், அவங்க அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க உள்ள வரணுன்றதுக்காக. ஸோ அவங்க வழி கொடுக்கணும் இல்லையா, இந்த வழியா வாங்க இங்கெல்லாம் இருக்குது, இந்த பகுதியில் செட்டில் ஆகிக்கலாம், ஸோ இங்க இருங்க, அடுத்த மெயின் ரஷ்யன் ஃபோர்ஸ் வர அதுக்கப்புறம் நீங்க கிளம்பி போங்க அப்படிங்கிறத வரவேற்கிறதுக்காக நின்றுட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இது போல பல இடங்கள்ல இது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ரஷ்யன்ஸ் வரப்போறாங்க, நம்ம அவங்கள பார்க்க போறோம், மீட் பண்ண போறோம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா பல நபர்கள் இங்க நின்று வீடியோ பதிவுகள் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது போல என்ன நடக்க போகுது, இதுக்கு மேல உக்ரைனிய எப்படி தடுத்து நிறுத்த போறாங்க அப்படிங்கிறது தெரியல. சோ நம்ம இப்ப அடுத்தடுத்து எந்தெந்த பகுதியில என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரெண்டாவது இந்த தொலினிவிக்காவா, அது பேர் கொஞ்சம் கரெக்டா இல்ல. சோ அந்த செட்டில்மெண்ட் எப்படி நீ ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சுன்னு சொல்ற, ரஷ்யன்ஸ் என்னங்க சண்டை நடக்கிறதா கூட மார்க் பண்ணலையே அப்படிங்கிறதோட ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. ஆக்சுவலி இப்போ ஒரு வீடியோ பதிவு சைலோட இருக்கு. இந்த ரஷ்யாவோட ட்ரோன் பதிவு எடுக்கக்கூடிய வீடியோ பதிவு தான். அங்க பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன் பிளாக் மாதிரி இருக்கு இல்லையா, சோவியத் யூனியன் பிளாக் கிடையாது. சில நபர்கள் கேட்டீங்க எந்த சோவியத் யூனியன் பிளாக் வந்து பறந்துட்டே இருக்கு, ஏன் ரஷ்யா பிளாக் பறக்க மாட்டேது, சில டவுட்ஸ் இருந்தது இல்லையா. ஆக்சுவலா இவங்க என்னன்னா 115 பிரிகேட், இவங்க ரஷ்யாவோட ஃபோர்ஸஸ் தான். பட் ஆனால் இந்த எல்பிஆர் டிபிஆர் இருக்காங்க இல்லையா, ஸோ அங்கிருந்து ரெக்ரூட் பண்ணக்கூடிய மக்கள் தான் இங்க வந்து இந்த 115 பிரிகேட்ல இருக்காங்க. ஆக்சுவலா இந்த எல்பிஆர் டிபிஆரோட ஃபோர்ஸஸ் அவங்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட் மென்டாலிட்டி எல்லாமே சோவியத் யூனியன் மென்டாலிட்டி தான் இருக்கும். ஏன்னா அந்த பகுதியில் இருக்கிறவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறது பிரிஞ்சு போய் அங்க இருக்கிறவங்க வேற, இந்த உக்ரைன்ல வாழ்றவங்களுக்கு வேற மாதிரி மனப்பான்மை இருக்கலாம், அப்படி வேணா சொல்லி தேத்திக்கலாம். பட் ஆனால் அந்த பகுதியில் இருக்கிறவங்க 115 பிரிகேட், ஸோ அவங்க அது போல பிளாக் வச்சிருக்காங்க. இது அவங்களோட பிளாக், சோவியத் யூனியன் பிளாக்ல 115 பிரிகேடோட பிளாக், ஒரு பிரிகேட் தனித்தனி பிளாக் இருக்கும். ஸோ அந்த பிளாக் தான் அது.
அது சோவியத் யூனியன் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான், மற்றபடி எதுவும் கிடையாது. சோ அந்த பிளாக் வந்து அந்த பகுதியில் ஏத்தி இது எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு பாத்துங்க அப்படிங்கிறது போல அவங்க சொல்றாங்க. ரஷ்யா உக்ரைன் தரப்புல சண்டே நடக்கலீங்க அப்படிங்கிறாங்க. பட் எது எப்படியோ இருதரப்பு சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்ககிட்ட கொடுத்தாச்சு. நீங்க இதை அலசி அறிஞ்சு அங்க ரஷ்யன்ஸ் வந்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற முடிவுகள் நீங்க எடுத்துக்கணும். சோ அப்படியே கொஞ்சம் மேல போனோம் அப்படின்னா செலிடவ். இந்த செலிடவ் பகுதியில சில பகுதிகள் ரஷ்யன்ஸ் பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனா உக்ரைன் தரப்புல இருந்து அதை ஒத்துக்கிற மாதிரியே தெரியல, சண்டை நடக்கிற மாதிரி கூட சொல்ல. பட் மேப்ல பாத்துருவோம் என்ன பகுதியில என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. இந்த சொலிடோவை பொறுத்த வரைக்கும் உக்ரைனியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த பகுதியெல்லாம் சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா ரஷ்யன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பகுதிகள் எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல சொல்றாங்க. சில உக்ரைனோட சாட்ஸ் இருக்கும் இல்லையா, சோ அதை பார்க்கும்போது இந்த பகுதியெல்லாம் அவங்க வந்துருச்சு, சண்டை நடந்துட்டு இருக்கு, ரஷ்யன்ஸ் என்டர் ஆயிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டேஷன் பக்கத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. சோ எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்க தெரியல. இது இங்க இருக்கக்கூடிய கலை நிலவரம். நம்ம அப்படியே கொஞ்சம் மேல போனோம் அப்படின்னா இந்த ஹார்டிவிகா உக்ரைனுக்கு வந்து இப்பதான் மனசு வந்து பாத்தீங்கன்னா நேத்திக்கு இருக்கக்கூடிய பகுதி இது ரஷ்யன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் முன்னேறி வந்துட்டாங்கப்பா அப்படிங்கறதுல அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. பட் ஆனா இது முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த சொரிடோனோவுக்கா இருக்கு இல்லையா, சோ இங்க இருக்கக்கூடிய பகுதி, சோ இங்க இருந்து ரஷ்யர்கள் முன்னேற ட்ரை பண்ணாங்க, நாங்க அதை அடிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைனியன் தரப்பு வந்து ட்ரோன் பதிவு விட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவு சைலோட இருக்கும். இந்த வீடியோ பதிவு பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது, அவங்க ஃப்ரீயா உலாத்திட்டு இருக்காங்க. அதே கன் பொசிஷன் வச்சுட்டு ரெடி பொசிஷன்ல ஒரு இடம் போய் ஸ்டாம் பண்ற மாதிரி தெரியல, அவங்க ஃப்ரீயா உலாத்திட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பகுதியில் தாக்குதல் பண்றாங்க. மேபி அந்த பகுதியிலாம் உக்ரைனியனோட ஸ்னைப்பர் கண்ட்ரோலோ இல்ல உக்ரைனோட மேன் ஃபோர்ஸோ அங்க இருக்காது, ஆர்ம்டு ஃபோர்ஸோ அங்க இருக்க வாய்ப்பு இல்ல, ட்ரோன் கண்ட்ரோல் மட்டும் வச்சிருக்காங்க. பட் ஆனா ரஷ்யா பொறுத்த வரைக்கும் இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய செட்டில்மெண்டான நோவோஸ்ட்ரோஸ்கி இருக்கு இல்லையா, இந்த பகுதியும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கறத சொல்லப்பட்டு வருது. பட் ஆனா உக்ரைனியன்ஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், அங்க சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. பட் எது எப்படியோ இரு தரப்புல சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்ககிட்ட கொடுத்தாச்சு, நீங்க தான் எது சரி எது தப்பு அப்படிங்கிற முடிவுகள் எடுத்துக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த டொரஸ்க் பொறுத்த வரைக்கும் உக்ரைனியன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நியூயார்க் இருக்கு இல்லையா, சோ இந்த நியூயார்க் செட்டில்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஜோன் சொல்லுவாங்க. சோ இந்த இண்டஸ்ட்ரியல் ஜோனுக்குள்ள இன்னும் உக்ரைனியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் இருக்காங்க. ப்ராப்பரான ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் உக்ரைன் தரப்புல இருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஒருவேளை ரஷ்யன்ஸ் இந்த பகுதியில இருந்து முன்னேறி போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ரெட் கலர்ல ரெப்ரசென்ட் பண்றதுலாம் ரஷ்யா, எல்லோ கலர்ல ரெப்ரசென்ட் பண்றது எல்லாமே உக்ரைனியன். சோ இந்த இண்டஸ்ட்ரியல் பகுதியில உக்ரைனியன்ஸ் இருக்காங்க. ஒருவேளை ரஷ்யன்ஸ் முன்னேறி போறாங்க அப்படிங்கும்போது இந்த பகுதிகள் எல்லாமே குறுகலா இருக்கிற மாதிரி உக்ரைனியன்ஸ் பாத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒருவேளை கர்ஸ்க் பகுதியில இருந்து ரீடிப்ளை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோ அந்த டைம்ல ஒரு பக்கவாட்டு தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கும்போது ரஷ்யன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்சர்க்கிள் பண்ணி சுத்தி வச்சுக்கலாம் இல்லையா, சோ அதுக்காக இங்க திட்டம் போட்டு இருக்காங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் உள்ள இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ் இன்னும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கற சொல்லப்பட்டது. இது இன்னுமே ரஷ்ய தரப்புல இருந்து அது ஃபுல்லா கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்ல கிடையாது. பட் நியூயார்க்ல சில பகுதிகள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு இருக்காங்க. இன்னும் இண்டஸ்ட்ரியல் ஜோன் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வருதுன்னு ரஷ்ய தரப்புலையும் சொல்லல. அங்க இன்னும் சண்டை நடந்துட்டு இருக்குதா அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு சொல்றாங்க. பட் ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரோ ரஷ்யன்ஸ் தரப்புல பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குறுகிய பாதை இல்ல, இந்த பகுதிகள் எல்லாமே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துதான் சொல்றாங்க. பட் இன்னும் உக்ரைன் தரப்பு வந்து டிஸ்பியூட்டட் டெரிட்டரிங்கிறாங்க. பட் என்ன ஏதுன்னு தெரியல. ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய பிரிசன், ஆக்சுவலா இந்த பிரிசன்ல இருந்து தான் அங்க உக்ரைனோட வீரர்கள் வந்து வீடியோ பிடிச்சு போட்டுருந்தாங்க இல்லையா, லாயர்ஸ் எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிறது போல. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரிசன்குள்ள தான் இருக்காங்க. இன்னும் ரஷ்யன்ஸ் இந்த பிரிசன்ஸ் அட்டாக் பண்ண கிடையாது. ஆக்சுவலா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க். இந்த டாஸ்க்ல இதை நோக்கி முன்னேறி போலாம் அப்படிங்கிறத ரஷ்ய தரப்பு வந்து முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த பிரிசனை வந்து என்சர்க்கிள் பண்றாங்கன்னா அதிகமான இழப்புகள் இருக்கலாம். ரெண்டாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா கோல் மைன் இருக்கு இல்லையா, அது வந்து ஹைட்ஸ். சோ ரஷ்யன்ஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கறத அவங்களால பாத்துக்க முடியும். உள்ள இருக்கிறவங்களோட ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் உக்ரைனியன்ஸ் பொறுத்த வரைக்கும். சோ அது வந்து உள்ள ஸ்ட்ராங் பண்றாங்க அப்படின்னா ரஷ்யாக்கு இழப்புகள் இருக்கும். அதனால இனிஷியலா இந்த பகுதிகளை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரஷ்யன்ஸ் இதையும் சுத்தி வளைக்கிறதுக்கான திட்டம் போட்டிருக்கலாம் அப்படிங்கிறது போல ரஷ்யன்ஸ் இருப்பாங்களே ப்ரோ ரஷ்யன் அனலிஸ்ட், அவங்க தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. சோ அவங்க இது போல இந்த பக்கவாட்டுல டாஸ்க் பைய சுத்தி வளைக்கலாம். ஒன்ஸ் இந்த பகுதியில முன்னேறக்கூடிய நபர்களும் இந்த பகுதியில முன்னேறக்கூடிய நபர்களும் சுத்தி வளைக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ் எல்லாம் மாட்டிக்குவாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிஷைனைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புறநகரங்கள்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் ரஷ்ய வீரர்கள் முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்தாங்க, பக்கவாட்டு தாக்குதல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு தான் சொல்லப்பட்டு வருது. ஆனா உக்ரைனியன்ஸை பொறுத்த வரைக்கும் இல்ல சண்டை இன்னும் அங்க நடக்கல அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா ரஷ்யன்ஸ் அதையும் தாண்டி இந்த துருஷ்பா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு இல்லையா, சோ அதையும் தாண்டி போய் இங்க இருக்கக்கூடிய தாஷியம் இருக்கு இல்லையா, சோ அந்த பையில சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறதா ரஷ்ய தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. ரெண்டாவது ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் சண்டை நடந்திருக்கு. குறிப்பா இங்க இருக்கக்கூடிய ஹைரேஸ் பில்டிங்ல அதுக்கான பதிவு லோட் ஆயிருக்கும். ஆக்சுவலா அங்க ஸ்டாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு முதல்ல உக்ரைனியன்ஸ் வருவாங்க. உக்ரைனியன்ஸ் வந்து அங்க ஸ்டாம் பண்ணும்போது ஒரு 7-8 பேர் 10 பேர்த்துக்கிட்ட வராங்க. பட் ஆனா ரிட்டர்ன் போறது வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் தான். மற்ற நபர்கள்லாம் வந்து அங்கே விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. அந்த பதில ரஷ்யன்ஸ் இருக்காங்க. மேபி காயம் ஏற்பட்டிருக்கலாம், அவங்களை இவாக்குவேட் பண்ணி கூட்டிட்டு போறது கூட முடியாம உக்ரைனியன்ஸ் அந்த பகுதியிலிருந்து பின்வாங்கி இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இந்த ட்ரோன் பதிவு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா உள்ள போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறது உக்ரைனியன்ஸ்.
ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது அந்த பகுதியெல்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு எஜுகேஷன்ஸ்லாம். பட் ஆனால் அங்கே சண்டை நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்த த்ரூஸ்பாவையும் தாண்டி முன்னாடி இந்த பிஷைனால தான் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இந்த த்ரூஸ்பா ஒன்ஸ் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பகுதியில் இது போல சண்டை நடக்கணும், அசால்ட் ஆப்ரேஷன் பண்ணணும் நீடில் இன்கேஸ் பண்ணாங்கன்னா சப்போர்ட் வந்திருக்கும். அந்த பகுதியில் வேற மாதிரி ஏதாவது சூழ்நிலை நடந்திருக்கலாம். அவங்க போகக்கூடிய ரிட்ரீட் பண்ணக்கூடிய டைரக்ஷனும் த்ரூஸ்பாவை நோக்கி போக கிடையாது. ஸோ த்ரூஸ்பா என்டையரா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு இதை வச்சு சில அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு மேப்ல பார்க்கும்போது புரியும். ஆக்சுவலா ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உக்ரைனியன்ஸ் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருப்பாங்க. பர்டிகுலரா இங்க இருக்கக்கூடிய பில்டிங் தான். ஸோ இந்த பில்டிங்கோட கீழே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட டேங்க் வந்து நின்று இந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த முழு லென்த் வீடியோ பார்க்கும்போது மொத்தம் 10 பேர்த்துக்கிட்ட உக்ரைனியன் தரப்பு வந்து ஸ்ட்ராங் பண்ண போயிருப்பாங்க. ஆனா ரிட்டர்ன் வரும்போது 2 பேர் தான் வந்திருப்பாங்க. அந்த டைம்ல உக்ரைனியனோட அந்த டேங்க் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மரவரிசைகளை பயன்படுத்தி தான் வந்திருக்கும். ஒன்ஸ் இந்த த்ரூஸ்பா இருக்கு இல்லையா, இந்த த்ரூஸ்மா பிரிச்சைனி இவங்க சொல்ற மாதிரி கிரே ஜோனாவோ இல்ல அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருந்தது அப்படின்னா இன்கேஸ் ரிட்ரீட் ஆகும்போது மேபி இந்த மரவரிசையை பயன்படுத்தி கூட இந்த த்ரூஸ்பா இந்த பகுதிக்குள்ள போயிருக்க முடியும். இல்ல அந்த த்ரூஸ்பா அவங்க டவுனுக்குள்ள போயிருக்க முடியும். ஈஸியா சப்போர்ட் பண்ணும். இன்கேஸ் அங்க இவாக்குவேட் பண்ண முடியல, அந்த அளவுக்கு சூழ்நிலை கிரிட்டிக்கலா இருக்கும்போது த்ரூஸ்பா நோக்கி தான் போயிருப்பாங்க. பட் ஆனா அவங்க அப்படி போகல. சோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த பகுதி முழுவதும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ரெண்டாவது ரஷ்யன்ஸ், அதாவது இது உக்ரைனியன் சொல்லக்கூடிய விஷயம். பட் ஆனா ரஷ்யன்ஸை பொறுத்த வரைக்கும் ரஷ்யன்ஸ் இங்க இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ்குள்ளேயும் ரஷ்யன்ஸ் முன்னேறிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்க தெரியல. ஏன்னா அந்த வீடியோ பதிவு பார்க்கும்போது தெரியும் அந்த உக்ரைனோட டேங்க் இந்த பகுதியை நோக்கியும் போக கிடையாது. அந்த டேங்க் போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மரவரிசைகளை பயன்படுத்தி ரிட்டர்ன் போற மாதிரி தான் இருக்கும். சோ இந்த கிரிமிஸ்க் இருக்குல்ல, சோ இதைத்தான் அவங்க வந்து ஃபார்வர்ட் பேஸா பயன்படுத்திட்டு இருக்காங்க உக்ரைனியன்ஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. சோ அதுக்கான வீடியோ பதிவு சைடுல லோட் ஆயிருக்கும். அந்த உக்ரைனியன்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இதை வச்சு யார்கிட்ட எந்தெந்த பொசிஷன் இருக்கு அப்படிங்கிறது போல அசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் எக்ஸாக்டா தெரியல. மேபி த்ரூஸ்பால கூட உக்ரைனியன்ஸ் இருக்கலாம். பட் இது போல விஷயங்கள் சொல்லப்பட்டுட்டு வருது. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.